மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் இதுவரை 4 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப்பொருளை விற்றது மட்டுமல்லாமல் போலீஸ் என கூறி மிரட்டி பணம் பறித்ததும் அம்பலமாகியுள்ளது. அத்துமீறிய காவலர்கள் சிக்கியது எப்படி? மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சமீபத்தில் சுரேந்திரநாத் மற்றும் அசோக் நகர் காவல் நிலைய காவலர் ஜேம்ஸ் ஆகியோர் வடபழனி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 10 கிராம் மெத் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட காவலர் ஜேம்ஸிடம் விசாரணை மேற்கொண்டபோது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர் ஆனந்தன் என்பவரிடமிருந்து வாங்கியதாக திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து காவலர் ஆனந்தன் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் கடந்த வெள்ளிக்கிழமை தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் NCB காவலர் ஆனந்தன் 5 லட்சம் ரூபாய்க்கு தபால் அலுவலகத்தில் FD கணக்கு துவங்கியிருப்பதும் சில மாதங்களில் 35 லட்சம் ரூபாய் வரை வங்கி மூலம் பரிவர்த்தனை செய்திருப்பதும் தெரியவந்தது. தலைமறைவான காவலர் ஆனந்தனை தீநகர் துணை ஆணையரின் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே வடபழனியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் காவலர் ஆனந்தன் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். கைது செய்யப்பட்ட காவலர் ஜேம்ஸும் அவரது நண்பரும் NCB காவலருமான ஆனந்தனும் மர்ம நபர்களோடு தனது வீட்டிற்குள் புகுந்து தன்னை அடித்து 70,000 ரூபாய் பணம் மற்றும் ATM கார்டு ஆகியவற்றை பிடுங்கிச் சென்றதாக புகார் அளித்தார். விசாரணையில் மருத்துவரும் 2 காவலர்களும் சேர்ந்து மெத் பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் தலைமறைவாக இருந்து வந்த NCB காவலர்கள் ஆனந்தன் மற்றும் சமீர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் உண்மைகளை போலீசாரிடம் கக்கி உள்ளனர். கைது செய்யப்பட்ட காவலர் ஆனந்தன் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னதாக பணி வேண்டாம் என கூறிவிட்டு பெங்களூருவுக்கு சென்றுள்ளார். அப்போது நைஜீரியர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பயன்படுத்தி வந்துள்ளார். அதை சென்னையில் விற்பனை செய்தால் கொள்ளை லாபம் கிடைக்கும் என தெரிந்து கொண்ட அவர் சென்னையில் விற்பனையை தொடங்கியிருக்கிறார். அதே நேரம் மீண்டும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் காவலராக பணிக்கு சேர்ந்திருக்கிறார் ஆனந்தன். போதைப் பொருளை தடுக்க வேண்டிய பணியில் இருந்து கொண்டு போதைப் பொருளை விற்று வந்துள்ளார் ஆனந்தன். இவருக்கு சக நண்பர்களான காவலர்கள் சமீர், பரணி, ஜேம்ஸ் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக கிரிண்டர் ஆப் மூலமாக பழக்கம் ஏற்படும் நபர்களுக்கு மெத் போதைப் பொருளை ஆனந்தன் விற்று வந்துள்ளார். பின்னர் இவர்களே தாங்கள் போலீஸ் என கூறி அந்த நபரிடம் சென்று கைது செய்ய போகிறோம் என மிரட்டி பணம் பறித்துள்ளனர். இதேபோல்தான் பிசியோதெரப்பி மருத்துவர் கார்த்திக்கிடம் மிரட்டி பணம் பறித்ததும் தெரிய வந்துள்ளது. இவர்கள் கடந்த 2 வருடங்களாக இந்த அத்துமீறலை அரங்கேற்றி வந்துள்ளனர். மெத் விற்பனை மூலமாக காவலர் ஆனந்தன் வங்கிக் கணக்கில் சுமார் 40 லட்சம் ரூபாய் பணம் இருப்பு இருப்பதும் வடபழனியில் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வீட்டை போலீசார் சீல் வைக்க முயன்ற போதுதான் ஆனந்தன் மற்றும் சமீர் சரணடைந்துள்ளனர். இவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை எங்கிருந்து கிடைக்கிறது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். NCB காவலரே போதைப் பொருள் விற்ற விவகாரம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.